சிலருடைய லைஃப்ல இந்த எல்கானா இருக்கிறான். சிலருடைய லைஃப்ல இந்த எல்கானா இருக்கு. நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு ஜபிக்கலன்னா குடிமொழியா போச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, குடிமொழிக்கு போகாது, லெக்க போயிடும். பந்தய பொருளை வேற ஒருத்தன் தட்டிட்டு போயிடுவான். அப்போ இந்த எல்கானா என்ன பண்றான்னு தெரியுமா? நீ சாமுவேலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க. இல்ல, உனக்கு சாமுவேல் வேண்டாம், நான் 10 குமாரனை காட்டிலும் பெரியவன். இது ஒருவேளை உங்க வேலை கூட அப்படி உங்ககிட்ட பேசலாம், உங்க குடும்பம் உங்ககிட்ட பேசலாம். அதே மாதிரி இன்னும் அடையாளம் பண்ணிக்கோங்க, உங்க மனசு கூட உங்ககிட்ட அப்படி பேசும். உங்க மனசு அப்படி பேசும், சொல்லும், நீ தான் இப்ப நல்லா ஜபிக்கிறியே, நீ பேசினாதான் 2 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கு, இதுலயே ஸ்டாப் பண்ணிரு, இதுலயே நீ நில்லு அப்படின்னு சொல்லும். நீ 2 மணி நேரம் ஜபிக்க ஆரம்பிச்சுட்ட, போதும் அதுலயே நின்று, போதும் இது நல்ல ஜப நேரம் அப்படின்னு. ஏன் தெரியுமா? உங்களை லெக்க நோக்கி தொடர விடாதபடிக்கு ஏதோ உலகத்தை காட்டி அதுல நிப்பாட்ட வைக்கிறதற்கு இது எல்கானா செய்யற ஒரு திட்டம். சில எல்கானாக்கள் அந்த இடத்துல ஒருவேளை அன்பு நிமித்தம் பேசப்பட்டிருக்கலாம். நம்ம லைஃப்லயே நிறைய பேர் அன்பு நிமித்தம் பேசுவாங்க. அடையாளம் கண்டுபிடிங்க, அடையாளம் கண்டுபிடிங்க. அப்படி கண்களை மூடி நீங்க ஒரு நிமிஷம் ஜெபிங்க. உங்க லைஃப்ல எங்க எங்க அந்த எல்கானா இருக்கிறான்னு அடையாளம் கண்டுபிடிங்க. எல்லா இடத்துலயும் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. கட்டாயம் எங்கேயோ ஒரு காம்ப்ரமைஸ் வந்துகிட்டு இருக்கும், ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதுல என்ன இருக்கு? அதுதான் இருக்குல்ல, இப்பதான் தேவை சந்திக்கப்படுது இல்ல. நம்மளுடைய ஏம் பெருசா இருக்கும். நமக்கு ஆத்துமாக்கள் தான் ஏம், நம்ம எழுப்புதல்ல பயன்படுறதுதான் ஏம். ஆனா நம்முடைய மைண்ட் அப்படியே கீழே கொண்டு வந்து இந்த காரியம் நடந்தா போதும் அப்படி உலகத்துக்குள்ள கொண்டு போயிருவா. 10 குமாரனை பார்க்கலும் நான் அதிகம் அல்லவா. இதெல்லாம் தந்துரும். அடையாளம் கண்டுபிடிங்க. கண்களை மூடி ஒரு நிமிஷம் அப்படி டங்ஸ்ல ப்ரே பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சிலது உங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க கொடுக்கட்டும்.